ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லா கிரேவிங்ஸ். இன்னைக்கு நம்ம பாரதிய நியாய சங்கீதாவில் டிஃபர்மேஷன் கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி டிஃபர்மேஷன் பார்ட் 1 வீடியோ போஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். பார்ட் 1 பார்த்தா தான் இந்த கிளாஸ் உங்களுக்கு புரியும். ஸோ விதவுட் எனி டிலே லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. டிஃபர்மேஷன்னா என்னென்னு ஒரு குவிக் ரிவ்யூ பார்த்துடலாம். டிஃபர்மேஷன்னா அவதூறு. யார் ஒருவர் இன்னொருவரை சொற்களாலோ படிப்பதன் மூலமாகவோ உருவ அமைப்பு மூலமாகவோ பழி சாட்டினாலோ, அது இன்டென்ஷனோடு செய்தாலோ, அப்படி செய்தால் அவரை அது அவருடைய பேரை பங்கப்படுத்துகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு தெரிந்தே ஒருவர் இன்னொருவரை பழி சாட்டும் பொழுது அதுதான் டிஃபர்மேஷன் சொல்கிறாங்க. எந்தெந்த சந்தர்ப்பத்தில் இந்த பழி சாட்டுதெல்லாம் செய்தால் அது டிஃபர்மேஷன் ஆகும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ப்ளனேஷனில் சொல்லியிருப்பாங்க. எக்ஸப்ஷன்ஸில் இந்த சந்தர்ப்பத்திலலாம் ஒருவர் வெளியிடும் பொழுது அதெல்லாம் டிஃபர்மேஷன் ஆகாதுன்னு எக்ஸப்ஷன்ஸில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த எக்ஸப்ஷன்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எக்ஸப்ஷன் 1, ஃபார் பப்ளிக் குட். இட் இஸ் ஃபார் பப்ளிக் குட் ஆர் நாட் இஸ் எ கொஷின் ஆஃப் ஃபேக்ட். ஸோ ஒரு பொது நல்ல தேவைக்காக செய்யப்படுற அல்லது வெளியிடப்படுற ஒரு உண்மை அது ஒரு பொது நலத்துக்காக தானா அப்படின்னும்போது அது ஒரு கேள்விதான். இட்ஸ் அ கொஷின் ஆஃப் ஃபேக்ட். அப்படி வெளியிடப்பட்ட அந்த விஷயம் ஒரு பொது நலத்துக்காக அப்படின்னு இருக்கும்போது அது டிஃபர்மேஷன் ஆகாது சொல்கிறாங்க. எக்ஸப்ஷன் 2, எக்ஸ்பிரஸ் இன் குட் ஃபெய்த் எனி ஒப்பீனியன் அபவுட் த கான்டக்ட் ஆஃப் பப்ளிக் சர்வெண்ட் இன் டிஸ்சார்ஜ் ஆஃப் ஹிஸ் பப்ளிக் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ரெஸ்பெக்டிங் ஹிஸ் கேரக்டர். ஸோ ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டு, ஒரு பொது ஊழியர் அவருடைய நடத்தையை பற்றி, அவருடைய கேரக்டரை பற்றி ஒரு நல்ல எண்ணத்தோடு ஒரு ஒப்பீனியன் சொன்னால் அது டிஃபர்மேஷன் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. எக்ஸப்ஷன் 3, எக்ஸ்பிரஸ் இன் குட் ஃபெய்த் கான்டக்ட் ஆஃப் எனி பர்சன் டச்சிங் எனி பப்ளிக் கொஷின். பொது பிரச்சனையை ஒட்டிய ஒருவருடைய நடத்தையை பற்றி ஒரு நல்லெண்ணத்தோடு நம்ம சொல்லும் பொழுது அது டிஃபர்மேஷன் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. இல்லஸ்ட்ரேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன்ற ஒருவர் ஜெட்டுடைய கான்டக்ட், ஜெட்டுடைய நடத்தையை பற்றி, ஜெட்டோட கேரக்டரை பற்றி நல்ல எண்ணத்தோட அவர் ஒப்பீனியன் சொல்கிறது ஒரு டிஃபர்மேஷன் இல்லைன்னு சொல்கிறாங்க. அந்த ஜெட்டோட கான்டக்ட் பெட்டிஷனிங் கவர்மெண்ட், ஒரு கவர்மெண்ட்டுக்கு மனு கொடுத்தவராக இருக்கும்பொழுது, இன் சைனிங் எ ரெக்வசிஷன் ஃபார் மீட்டிங், இன் ப்ரிசைடிங் ஆர் அட்டெண்டிங் சச் மீட்டிங், ஒரு பொது நலத்துக்காக கூடப்படுகிற ஒரு கூட்டத்தை அவர் சைன் பண்ணியிருந்தாலோ அல்லது அந்த மீட்டிங்கில் அவர் அட்டன் பண்ணியிருந்தாலோ, அந்த மீட்டுடைய தலைமை தாங்கியவராக இருந்தாலோ, ஃபார்மிங் ஆர் ஜாயினிங் எனி சொசைட்டி, ஒரு சமூகத்தை அவர் ஃபார்ம் பண்ணாலோ அல்லது அந்த சமூகத்தில் போய் சேர்ந்தாலோ, ஓட்டிங் ஆர் கேன்வாசிங் ஃபார் எ பர்டிகுலர் கேண்டிடேட் இன் எஃபிஷியன்ட் டிஸ்சார்ஜ் ஆஃப் த டியூட்டிஸ் ஆஃப் which the public is interested. ஒரு பொது நல்ல அக்கறை கொண்ட பொது மக்களுடைய தேவைக்காக எனக்கு திறன் கொண்டு ஒருவர் பிரச்சாரம் செய்தாலோ அல்லது மக்கள்லாம் சேர்ந்து ஒருவரை வாக்களித்து இருந்தாலோ, அப்படிப்பட்ட ஒருவரை நம்ம நல்லெண்ணத்தோடு அவருடைய குணத்தை நல்லெண்ணத்தோடு தெரிவிப்பது அவதூறு ஆகாதுன்னு சொல்கிறாங்க. எக்ஸப்ஷன் 4, publish true report or result of proceedings of court. Explanation, a magistrate or other officer holding an inquiry is a court. So exception 4 என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கோர்ட்டில் உண்மையான ஒரு அறிக்கையை வெளியிட்டாலோ அல்லது அந்த கோர்ட்டுடைய ஒரு ரிசல்ட்டை பப்ளிஷ் செய்தாலோ அது டிஃபர்மேஷன் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. இங்கே கோர்ட் அப்படின்னா யாரை சொல்கிறாங்கன்னா, எ மேஜிஸ்ட்ரேட் ஆர் அதர் ஆஃபீஸர். ஸோ ஒரு என்கொயரி கண்டக்ட் பண்ணுறதுக்காக இருக்கிற ஒரு மேஜிஸ்ட்ரேட்டோ அல்லது ஒரு ஆஃபீஸரோ அவரை தான் ஒரு கோர்ட்டுன்னு சொல்கிறாங்க. எக்ஸப்ஷன் 5, டு எக்ஸ்பிரஸ் இன் குட் ஃபெய்த் எனி ஒப்பீனியன் இஸ் நாட் டிஃபர்மேஷன். நல்ல எண்ணத்தோடு ஒரு ஒப்பீனியன் சொல்லும்பொழுது அது டிஃபர்மேஷன் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. சிவில் ஆர் கிரிமினல் கேஸ், ஒரு கேஸில் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற ஒரு பார்ட்டியோட கான்டக்டையும் விட்னஸ், ஏஜென்ட் இவங்களுடைய குணத்தை, இவங்களுடைய நடத்தையை இவங்களுடைய கேரக்டரை ரெஸ்பெக்டோட ஒருவர் நல்லெண்ணத்தோட சொல்லும்பொழுது அது டிஃபர்மேஷன் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லஸ்ட்ரேஷன் ஏ என்ன சொல்கிறாங்கன்னா, ஏ சேஸ் that evidence is contradictory that he must be stupid or dishonest. ஏ என்ன சொல்கிறாருன்னா, Z கொடுத்த சாட்சியம்
அவர் ஒரு ஸ்டூப்பிடு, அவர் வந்து அவர் ஒரு புத்தி இல்லாதவர், அவர் வந்து ஒரு நேர்மையற்றவராக இருக்கிறதுக்கு அது முரணான ஒரு சாட்சியமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இங்கே வந்து ஜெட்டோடைய பண்பை பற்றி சொல்லியிருக்காரு. ஸோ அவரோட கேரக்டரும் சொல்லியிருக்காரு. அவர் அது நல்லெண்ணத்தோடு சொல்லியிருக்காரு அப்படின்னும் பொழுது இது வந்து டிஃபமேஷன் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. Illustration B. But if A says, I don't believe what Z has uttered because I know him to be a man without veracity. என்ன சொல்கிறாருன்னா, அந்த விசாரணையில் வந்து ஜெட் என்ன சொன்னாரோ அது நான் நம்ப மாட்டேன். பிகாஸ் அவர் வந்து ஒரு உண்மையே பேசாத ஒருவர். ஸோ அதனால் அவர் என்ன சொன்னாரோ அது நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்பவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அவர் சொன்ன அந்த கருத்து வந்து சாட்சி என்னும் முறையில் வந்து ஜெட்டுடைய நடத்தையின் அடிப்படையாக கொண்ட ஒரு கருத்தாக அமையாத காரணத்தினால இது வந்து டிஃபமேஷன் தான் சொல்கிறாங்க. இது வந்து எக்ஸெப்ஷன் பண்ண முடியாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க.